ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அமராஸ் அறுசுவை. இன்றைக்கி நம்ம முடி ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்காக இயற்கை முறையில் ஒரு ஹேர் ஆயில் தான் தயாரிக்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் செய்யறதுக்கு தேங்காய் எண்ணெயோட ஒரு 19 பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன, எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றிய வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர் எடுத்துக்குவோம். அது எந்த பிராண்ட் வேணால் வாங்கிக்கோங்க, அந்த செக்கு எண்ணெய் கடையில் வாங்கிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் 3 நெல்லிக்காய், இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, உங்களுக்கே தெரியும், முடி வளர்ச்சியை அதிகமாக்கும். அடுத்து புதினா தலைமுடிக்கு புத்துணர்ச்சி தருவதோடு அதன் வேர்க்கால்களை வலுவாக்கும். அடுத்ததாக பூலாங்கிழங்கு, இதை கிச்சிலி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது தலைமுடியை நல்ல வாசனையாக வச்சுக்கும், பொடுகு வராமல் தடுக்கும். முருங்கைக்கீரை, இதில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால முடி நல்லா கருகருன்னு வளரும். அடுத்ததாக ரோஜாப்பூ, இது வாசனைக்காக தான் சேர்க்குறது. எனக்கு சாதா ரோஸ் கிடைக்கல, அதனால் பன்னீர் ரோஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, இது தலைமுடியின் வேர்களை நல்லா ஸ்ட்ராங்காக்கி முடி வளர்ச்சியை துரிதப்படுத்தும். அடுத்து செம்பருத்தி பூ 4, இதுவும் அப்படி தான், முடி கொட்டுறதை நிறுத்தி முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தும். அப்புறம் பேனு பொடுகு இதெல்லாம் வராமல் தடுக்கும். அடுத்ததாக விளக்கெண்ணெய், இதுவும் தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப அதிகமாக உதவியாக இருக்கும். கண்களுக்கும் குளிர்ச்சி தரும், தலைமுடி வறட்சி அடையாமல் பார்த்துக்கும். பாதாம் எண்ணெய், இது முடியை அடர்த்தியாக்கும். அதுக்கு அடுத்ததாக காட்டு கஸ்தூரி, இது எப்போவுமே தலைக்கு குளிர்ச்சி தரும், வறட்சி அடையாமல் பார்த்துக்கும். இது வெற்றிலை கஸ்தூரி, கஸ்தூரி வெண்டை இப்படிலாம் சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு கருப்பு தங்கன்னு சொல்கிற நிலக்கரி மாதிரி இருக்குது. அதனால தானே என்னவோ தெரில, இப்படி பாக்ஸில் போட்டு அதை ஒரு கவரில் போட்டு ரொம்ப பாதுகாப்பாக கொடுக்குறாங்க. பொதுவாக தலைமுடியை வறட்சி வராமல் பார்த்துக்கிட்டாலே முடி கொட்டுறது சுத்தமாக நின்றுடும். ஷாம்போ, கண்டிஷ்னர், சீரம் அப்படி இப்படின்னு என்னென்னவோ போடுறோம்ல, இதெல்லாம் முடியை சீக்கிரமாக வறட்சி ஆக்கிடும். இதெல்லாம் அவசியம் இருந்தால் மட்டும் போடுங்க, வீட்டுக்கு வந்தோன்னே ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிற கற்பூரம் 1, இது தலைவலி வராமல் தடுக்கும். அடுத்து கரிசலாங்கண்ணி பொடி, இதில் நம்ம 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு பாதி பாக்கெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது நல்ல முடியை அடர்த்தி ஆக்கும். அதுக்கப்புறம் கலருக்காக சேர்க்கப்படுற நீலி அவுரி பொடி. அடுத்து வல்லாரை பொடி, இது வேர்க்கால்களை நல்லா ஸ்ட்ராங்காக்கி முடி கொட்டுறதை தடுக்கும். இது பிரம்மி இலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து மருதாணி பொடி, இதுவும் பாதி பாக்கெட் தான் போடணும். 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் வேம்பாலம் பட்டை, இதுவும் கலருக்காக சேர்க்கப்படுறது தான். புதினா, அப்புறம் 1 பிடி முருங்கை இலை, கருவேப்பிலை 5-6 கொத்து, அதுக்கப்புறம் ரோஸ் 2, நான்கு செம்பருத்தி பூ, கடைசியாக சிறிய வெங்காயம் 10. சிறிய வெங்காயம் சொட்டத்தலையில் கூட முடி வளர வைக்கும்னு சொல்லுவாங்க. முதல்ல ட்ரையாக அரைக்க வேண்டிய வெந்தயம், பூலாங்கிழங்கு 1 பிடி, அதை முதல்ல தூள் பண்ணிவிட்டு அதோட வேம்பாலம் பட்டையை கலந்து அரைக்கணும். வேம்பாலம் பட்டை இயற்கையாகவே தலைமுடிக்கு கருமை நிறத்தை கொடுக்கும். இது வேரிலிருந்து ஸ்ட்ராங்காக வளர செய்யும். இந்த தூளாக அரைச்சதெல்லாம் கடாயில் முதல்ல கொட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த நெல்லிக்காய் இதெல்லாம் துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதோட கூட காட்டு கஸ்தூரியும் கலந்து அரைச்சி எடுத்துக்கணும். துவையல் மாதிரி அரைச்சி எடுத்ததையும் அந்த தூளை அரைச்சதோடு சேர்த்துக்கணும். கடைசியாக இந்த பொடியாக வாங்கினோம்ல, அதெல்லாம் பாதி பாக்கெட் போட்டுக்கணும். அஸ்வகந்தா,
வல்லாரை பொடி, இதெல்லாம் நல்ல முடியை ஸ்ட்ராங்காக்கும். அதுக்கப்புறமா மருதாணி, கலருக்காக சேர்க்கப்படுற மருதாணி, கரிசலாங்கண்ணி, இதை வந்து எங்கள் ஊரில் வந்து கையாந்தரன்னு சொல்லுவாங்க. கடைசியாக நீலி அவரி, இதுவும் கலருக்காக சேர்க்கப்பட்டது தான். பொதுவாக வந்து கலர் அந்த டைக்கு வந்து ப்ராசஸ் எப்படின்னா, மருதாணியை முதல் நாள் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு மறுநாள் வந்து நீலி அவரியை போடணுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப தலைவலி வந்துடும், கோல்டு பிடிச்சிரும். அதனால் இந்த மாதிரி கலந்து நம்ம காய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா அதெல்லாம் வராது. அஸ்வகந்தா வந்து நல்ல நரம்பு மண்டலத்தை நல்லா ஸ்ட்ராங்காகும். இது வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கணும். இதில் கலருக்காக சேர்த்துருக்கோம்ல நீலி அவரி பொடி, அதை இண்டிகோ பவுடர்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவே எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள் குவான்டிட்டி. ஆனால் நம்ம இந்த எண்ணெய் காய்ச்சினோம்னா 1/2 லிட்டர் எண்ணெய் வந்து நமக்கு ஒரு 150 இல்லைன்னா 200 எண்ணெய் தான் கிடைக்கும். இது பவுட்ரு வடிவில் போடுறதுனால நமக்கு வந்து இதெல்லாம் எண்ணெய் இழுத்துரும். ஆனால் எல்லா சத்துக்களும் இதில் நல்லா இறங்கியிருக்கும். பாதாம் எண்ணெய் வந்து நம்ம வந்து இதில் காய்ச்சும் போது சேர்க்கக்கூடாது, கடைசியாக அதுக்கப்புறமா சேர்க்கணும். விளக்கெண்ணெயும் அதே மாதிரி தான், காய்ச்சும் போது சேர்க்கக்கூடாது. தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்ரு எண்ணெயில் கொஞ்சமாக ஒரு 10-15 ml நிறுத்திட்டு மீதி எல்லாத்தையும் ஊற்றிடணும் இதில். அது எதுக்குன்னு அப்புறம் கடைசியாக சொல்கிறேன். பதினஞ்சு ml இருக்குதா? இதை வந்து கடைசியாக நம்ம அந்த கற்பூரம் சேர்த்து காய்ச்சணும். அதுக்காக கற்பூரம் வந்து இதில் நம்ம நிறைய கோல்டு ஐட்டம்லாம் போடுறோம்ல, அதெல்லாம் நமக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கற்பூரம், தலைவலிக்கெல்லாம் தைலம் தயாரிக்கிறாங்களா, அதெல்லாம் கற்பூரம் சேர்ப்பாங்க. அதை நம்ம ஒன்று கடைசியாக காய்ச்சிக்கணும். இப்போது இதெல்லாம் கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு அடுப்பில் வச்சு சிம்மில் தான் வைக்கணும். இப்போ இது அடுப்பில் வச்சு ஒரு 45 மினிட்ஸ் சிம்லேயே வச்சிடணும். அந்த ஜூஸ்லாம் இழுத்துட்டு எவ்வளோ கருப்பாயிடுச்சு பாருங்கள். ஓரம்லாம் ட்ரையாக விடாமல் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ கட்டியாகிடுச்சா, அதில் எண்ணெயே தெரியலை நமக்கு. இது வந்து அப்படியே கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இதுலேருந்து. சிம்லே இருக்கணும், அப்பப்போ நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள், எண்ணெய்லாம் கொஞ்சம் லைட்டாக வர ஆரம்பிக்குது. எண்ணெய் கொஞ்சம் அதிகப்படியான எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த கொதியை அடங்கணும், அப்போ தான் வந்து அதில் உள்ள அந்த தண்ணியாக சேர்த்தோம்ல அந்த கீரை, அதெல்லாம் அதில் உள்ள தண்ணி சத்தெல்லாம் அடங்கணும். அதெல்லாம் அந்த எண்ணெய்க்குள்ளே ஜூஸாக இறங்கிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்படி தட்டில் வச்சு தனியாக பார்த்தோம்னா அந்த எண்ணெய் ஷைனிங்காக எண்ணெய் மாதிரி வரணும். அது அந்த பதத்துக்கு வந்தோடனே அதை ஆஃப் பண்ணிடணும். இன்னமும் கொதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அது பாருங்கள் எப்படி கருப்பாயிடுச்சு. இது வந்து இரும்பு சட்டியில் தான் காய்ச்சணும், ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும், அந்த கருப்பு கலரும் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை இறக்கியாச்சு. இதை ஆற விட்டுணும். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய வடிகட்டியில் மேலே மெல்லிஸ் துணி போட்டு அதில் இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு, ஏன்னா வந்து துணி வந்து இது வேஸ்ட் ஆகிடும், அதனால் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அந்த வடிகட்டி அளவுக்கு.
இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி விட்டோம்னா அந்த எண்ணெய்லாம் இறங்கிடும் கீழே. அதுக்கப்புறமா அந்த துணியை கட்டி வச்சு ஒரு மணி நேரம் போல் அப்படியே வச்சிடணும். வச்சிட்டாக்கா அதில் உள்ளதெல்லாம் இறங்கிடும். எண்ணெய்லாம் இறங்கிடுச்சு. நமக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்குது. 500 ml ஒரு 150லேருந்து 200க்குள்ளே அவ்வளோதான் கிடைக்கும். இப்போ நாம் மிச்சம் வச்சுருக்கிற அந்த 15 ml தேங்காய் எண்ணெயில் கற்பூரத்தை போட்டு காய்ச்ச போகிறோம். இந்த கற்பூரம் எண்ணெய் வந்து நமக்கு தலையில் நீர் கோத்துக்காமல் பார்த்துக்கும். இப்போ பாருங்கள், ஸ்டவ்வில் எண்ணெயை வச்சுட்டு கற்பூரத்தை எடுத்து சும்மா கையிலே அப்படி ஸ்மாஷ் பண்ணால் தூளாயிடும். தூளான கற்பூரத்தை அதில் போட்டு அது கரைய ஆரம்பித்தோன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அந்த சூட்லேயே அது கரைஞ்சிரும். இப்போ பாதாம் எண்ணெய் கலக்கணும். நமக்கு தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டரில் கிடச்சிருக்கிறது 150 தானே. இதுக்கு 2 ஸ்பூன் பாதாம் எண்ணெய் கலந்தால் போதும். இது 25 ml பாட்டில். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். விளக்கெண்ணெய் வந்து நம்ம இதோட கலக்கக்கூடாது. நம்ம என்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணுறோமோ அன்றைக்கி தான். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் ஷைனிங்காக இருக்கா. இதை வந்து நல்லா தலையில் ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி தேய்க்கணும். டெய்லி தேய்க்கணும். 2 days ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஹேர் வாஷ் பண்ணுற அன்றைக்கி இந்த எண்ணெயை ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு அதில் 2 சொட்டு விளக்கெண்ணெயை விட்டு அதையும் கலந்து நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி தேய்ச்சி நமக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ ஊற விடலாம். ஊற விட்டுட்டு குளிச்சிடணும். ஏன்னா இது விளக்கெண்ணெய் வந்து எப்போவுமே தலையில் இருக்கக்கூடாது, அது குளிர்ச்சி. அதனால் ஹேர் வாஷ் பண்ணுற அன்றைக்கி மட்டும் அதை தேய்ங்க. இப்போ நான் அதை எப்படி கலக்கணும்னு காட்டுறேன். என்ன பாருங்கள், எவ்வளோ கருப்பாயிடுச்சு. இது வந்து உடனேலாம் உங்களுக்கு வந்து கருமையாகிடும்னு சொல்ல முடியாது. ஒரு 3 மாதம் ஆகணும். இதை நீங்கள் டெய்லி தேய்ச்சிட்டே வந்தால் இலை நிறையெல்லாம் போயிடும். நமக்கு இந்த மருதாணிலாம் டைரெக்டாக போட்டாக்க சளி பிடிக்கும்ல, அந்த பிரச்சனைலாம் இதில் இருக்காது. ஆனால் முடி வந்து உடனே வளரும். இதை தேய்க்க ஆரம்பித்து ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு முடியில் பார்த்தா குட்டி குட்டி முடியெல்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும் தலையில். அப்போவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கலந்து இதை மசாஜ் பண்ணி தலையில் தடவி நல்லா மசாஜ் பண்ணி எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ ஊற விட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிடணும். பாட்டிலில் ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. நம்ம 1/2 லிட்ரு ஊற்றினோம், அதில் ஒரு 150 வந்திருக்குது. இவ்வளோ தான் கிடைக்கும். ஆனால் இவ்வளவும் இது வந்து அப்படியே ரொம்ப தலைக்கு தேவையான சத்து உள்ள எண்ணெய். நீங்களும் இந்த மெத்தடில் ஹேர் ஆயில் தயாரித்து அது எப்படி இருக்குன்ற உங்கள் ரிவ்யூவை கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ.